என் மகன் கமலஹாசன் ஒத்த கால நிக்கிறான் படிக்கணும்னு கர்மாத்தூர் காலேஜ்ல சேர்க்கணும். அதுக்கு 10-5 லட்சம் ஆகும். இதெல்லாம் மனசுல வச்சு பேசுங்க. கமலஹாசனை எப்படியும் படிக்க வச்சிடணும்டா. இந்த டாக்டர் பேசுறது எதுவுமே வழங்க படிக்காதனால காதருந்தோ நம்ம செவிட்டு பய கணக்கு தானே. பரிசும் போட்ட பிறகு பரீட்சைக்கு வர முடியாது பிள்ளை என்னத்தை கூட்டியாருங்க. அது காத்தா சொல்லிச்சு. ஏதோ 2 எழுத்து சேர்த்து கத்துக்கிட்டா ஒரு 4 கணக்கு புதுசா போட கத்துக்கிட்டான்டா. என்னைக்காவது கை கொடுக்கும்ல அப்படின்னு அது சொல்லுது. என் மயங்க மட்டும் விட்டாங்கண்டா என் மருமகளும் கூட்டியாருவேன் பள்ளியோடத்துக்கு வந்துச்சு. 10 தலைமுறை இருக்கு பள்ளியோட அடுத்த என்னடி ஆட்டுக்கறி வேஷம் போட்டுக்கிருக்க ஒழுக்க பாப்பதி. ரெண்டு தொகுதி ஜெயிக்க மாட்டீங்க, ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டேன்னு நீங்க மூஞ்சி எடுத்துட்டு எங்க வச்சுக்கிறீங்க? என்டிகே டிஎம்கே சார், ஸ்டாலின் சார், உங்க தொகுதியிலேயே காலி பண்ணிட்டோம் பாத்தீங்களா? அதான் சார் நாங்க முடிச்சு விட்டோம் சார் உங்களை. பினிஷ். வெற்றி நிச்சயம். 120 தொகுதியில ஜெயிக்கிறோம். அது மேல நாங்க கூட்டணி வைக்க போறதில்ல ப்ரோ. இதை வேற நோட் பண்ணிக்கோங்க. கூட்டணி வைக்காம ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறது டிவிகே ப்ரோ. எங்க விஜய் வராரு, எல்லாம் நல்லா நடக்கும் ப்ரோ. ப்ரோ தற்கொலை கூட்டம் யாருன்னு இப்ப காமிச்சிட்டோம். பதில் எதுவுமே வேணாம். ரிசல்ட் மேக்ஸ் எவ்ரிதிங். ஓகே, ரிசல்ட் காமிச்சிட்டோம். தற்கொலை கூட்டம் சொன்னவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து பாய போட்டு ஏசி போட்டு படுத்துனுங்கிறான். என்ன பண்ண முடியும் அவனால? ஒண்ணுமே பண்ண முடியாது. நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க, நீங்க 2 தொகுதியில ஜெயிச்சு காமிடா, நான் உனக்கு என்ன வேணும். இப்ப போய் என்ன பண்ணுவாங்க? 113 தொகுதியில முன்னாடியில் இருக்கோம். நாங்க இப்ப கண்டிப்பா சொல்றோம் ப்ரோ, அடிக்கிறோம். 6 மணிக்கு ரிசல்ட் வருது. தளபதி இங்க பாக்காம போறதில்ல ப்ரோ. வாயின்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, அந்த வாயை தேவையான இடத்துல மட்டும் தான் பேசணும். சும்மா நான் மட்டும் தான் மத்தவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு பேசுறது இல்ல. குளத்தூர் தொகுதியில வச்சு செய்யறதுதான் ப்ரோ நாங்க. தட் இஸ் அனில் குஞ்சிஸ். ஓகே, நாங்க அனில் குஞ்சியாவே இருந்துக்கிறோம். ஓகேவா? சென்னையில 16 தொகுதியில ஒரு 14 இப்ப 14 போயிட்டு இருக்கு ப்ரோ. ஒன்னும் பெரிய லீடிங்லாம் இல்ல. சேப்பாக்கம்லயே பெரிய லீடிங் இல்ல, துறைமுகத்திலும் பெரிய லீடிங்லாம் இல்ல. 300-400 ஓட்டு தான். என்ன வேணா ஆகலாம். மொத்தமா கவுந்துடலாம். 16 கவுந்துச்சுன்னா நான் சொல்றேன் ப்ரோ, 10,000 ரூபாய் செலவு பண்ணி பட்டா செய்கிறேன் ப்ரோ நான் எங்க ஏரியால. அவ்வளவுதான் ப்ரோ. சரி, இதுக்கப்புறம் என்ன எமர்ஜென்சி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க விஜயனால? ப்ரோ ஓகே, ஜெயிக்கிறாரு. அவர் சொன்னது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு 100%. அவர் சொன்ன ஒரு பேச்சு வேற எந்த அரசியல்வாதியா சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். மக்கள் பணத்துல இருந்து நான் 1 ரூபாய் தொட மாட்டேன்னு சொன்னாரு. வேற யாராவது சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். அந்த மாதிரி இத்தனை வருஷமா இருக்காங்களா? 75 வருஷமா இருக்காங்க டிஎம்கே. சொல்ல சொல்லுங்க ப்ரோ, அவனை பாக்கலாம். எங்க தளபதி சொன்னாருன்னா செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அது இதே இல்ல. இப்ப 275 கோடி இந்த படத்துக்கு லீக் ஆனதுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இதை வேற யாராவது உதவி பண்ணிருப்பாரு. அவரு எடுத்து போட்டு துபாய் போயிட்டு பாரு. என்ன ப்ரோ இதெல்லாம் சும்மா கேட்கலாம், கேட்காதீங்க. வேஸ்ட் ப்ரோ. தற்கொலை கூட்டம் யாரும் காமிச்சிட்டோம், முடிஞ்சு அவ்வளவுதான். அவங்கதான் தற்கொலையா? கண்டிப்பா அவங்க ப்ரோ. நான் உங்களை கேள்வி கேட்கறேன், யாரு ப்ரோ தற்கொலை? சரி, நீங்க கேக்குற அப்ப அவங்க தான் தற்கொலை. உங்களுக்கு தெரியும் யார் தற்கொலைன்னு? ரிசல்ட் கம்மி, நல்ல ஒரு ரிசல்ட் வந்தா 3 மணிக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. 6 மணி வரைக்கும் போவோம். 3 மணிக்கு என்ன கான்பிடன்ஸ் தெரிஞ்சிடும். கூட்டணி வைக்காம ஜெயிக்கிறது மட்டும் தான் ப்ரோ எங்க வேலை. ரெக்கார்ட் பிரேக்கிங். ஆப்வியஸ்லி ப்ரோ, ரெக்கார்ட் பிரேக்கிங். ஹிஸ்டரி ரிப்பீட்டட். ஹிஸ்டரி ப்ரோ. எங்களது நான் சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? எங்க தொகுதி பர்கூர். டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி. அது அங்கேயே நாங்க முன்னிலையில் இருக்கோம் ப்ரோ. டிவிக்கு 3000 ஓட்டு வித்தியாசத்துல நாங்க முன்னிலையில் இருக்காங்க. எங்களால முடியும் ப்ரோ. நாங்க நினைச்சா எல்லாரும் முடியும். டிவிகே வின்ஸ்.